கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த வீட்டுல ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் எப்பவுமே சுறுசுறுப்பா இல்லாம அமைதியாவே இருப்பான். எந்த வேலை செஞ்சாலுமே ரொம்ப மெதுவாவே செஞ்சுட்டு இருந்தான். இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா அப்பா அவனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு நாள் அந்த பையனோட தாத்தா அந்த வீட்டுக்கு வந்தாரு. அப்போ அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் அவங்க தாத்தா கிட்ட, உங்க பேரன் சுறுசுறுப்பாவே இல்ல, அவன் விளையவே மாட்டான், ரொம்ப அமைதியா இருக்கான்னு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த பையனோட தாத்தா அவன் கிட்ட ஒரு புதிய புத்தகத்தை கொடுத்தாரு. உடனே அந்த பையன் மெதுவா அந்த புதிர் எல்லாத்தையுமே மிக சரியா செஞ்சு முடிச்சான். இத பார்த்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அந்த தாத்தா சொன்னாரு, எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. உங்க மகன் சுறுசுறுப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிச்சு எல்லாத்தையும் சரியா செய்யறான். இதனால அவனை பத்தி கவலைப்படாம, அவனுக்கு அறிவுரை சொல்லாம, அவனை திட்டாம நல்லபடியா வளங்கன்னு சொன்னாரு. இப்படிதான் நிறைய பேரு அவங்களுடைய குழந்தைங்களுடைய மனசையும் பலத்தையும் புரிஞ்சிக்காம அவங்கள ரொம்பவும் கட்டுப்பாடா வச்சு மற்றவங்களை போல வாழ வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு உதவியா இருந்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் நல்லாவே இருக்கும். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இது மாதிரி வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ உங்களுக்கு பாக்குறேன். பாய்.